பிரபு என்னடா நீ பாட்டுக்கு அவளை தாலியை கட்டி கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்ட. அவ கதவை திறந்து வெளியவே வரமாட்டேங்கிறா. சாப்பிடறதுக்கு 3 தடவை கதவை தட்டுற திறக்கவே மாட்டேங்கிறா. செத்து கித்து போயிட போறாடா. சாப்பாடு ரெடியா இருக்கா? ரெடியா தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வா போ. சரி. பிரபு இதெல்லாம் ஒத்து வருமாடா? நாம போட்ட பிளான் வேற, நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு. அவ இந்த தமிழோட தங்கச்சி தான். அவளை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? எல்லாமே ஒத்து வரும். நாம வர்ஷினி வச்சு என்னெல்லாம் ஆட்டணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் அவளை வச்சு நாம செய்யலாம். முதல்ல கொடு. தயவு செஞ்சு இதை கிளீன் பண்ணு. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன தேன்மொழி, ஒவ்வொரு தடவையும் நான் கொண்டு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டே இருக்க முடியுமா? சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? நீ சாப்பிடாம பட்னி போராட்டம் நடத்தினா உனக்கு நீதி கிடைச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? ஐயோ தேன்மொழி, உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. பட் போக போக தெரிஞ்சுப்ப. இப்ப சாப்பிடு. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? சாப்பாடு வேண்டாம்னு சொன்னா கேளுங்களேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? திடீர்னு என் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. ஜனாமாவ பழி வாங்க போறேன்னு சொல்றீங்க. என் அப்பாவை அடைச்சு வச்சிருக்கீங்க. இவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிடுவேன்? என்னால முடியாது. தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. தென்மொழி, அவனை சாப்பிடுன்னு கெஞ்சல. சாப்பிடுன்னு சொல்றேன். நீ சாப்பிடலன்னா அங்க உங்க அப்பாவும் சாப்பிட மாட்டாரு, பட்னி கிடப்பாரு. அவருக்கு வேற பிபி சுகர்னு என்னெல்லாமோ கண்டபடிக்கு ஏறி கிடக்குன்னு சொன்னாங்க. ஒழுங்கு சாப்பிடலாம், உடனே மயக்கம் வந்துருமாமே. சமத்த சாப்பிட்டுருமா? சாப்பிட்டுருவேன்னு நினைக்கிறேன்.